அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். பக்கோடாலேயே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செம்ம டேஸ்டியாக கடையில் கூட இப்படி செய்ய முடியாத அளவுக்கு டேஸ்டியான ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா, அதுவும் உங்களுக்கு பார்த்த உடனே சாப்பிடும் போல தோணும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா தான் செய்து நம்ம வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுவோம். காலிஃப்ளவர் நல்ல ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் வாங்கி வச்சுக்கோங்க. அதை நல்ல ஒரு வெந்நீரில் போட்டு நல்லா அலம்பி வச்சுக்கோங்க. ஏன்னா காலிஃப்ளவரில் பச்சை கலரில் சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும். அதெல்லாம் வெந்நீரில் போட்டு அலம்பிட்டிங்கன்னா அது போயிடும். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அலம்பிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு 1 கப்பு, கடலை மாவு 1 கப்பு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் 200 கிராம் அளவுக்கு வச்சுக்கோங்க. சில்லி பவுடர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் பவுடரும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதில் போட்டுக்கோங்க. நல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கட்டியாக அந்த மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சிட்டு இப்போ காலிஃப்ளவரை நம்ம நல்ல வெந்நீரில் போட்டு அலம்பி வச்சுருக்கோம். அந்த காலிஃப்ளவரையும் இதில் போட்டு நல்ல கையை வச்சு நல்ல அந்த மாவு காலிஃப்ளவரில் எல்லாத்துலேயும் சரியாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா போட்டு கலந்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். கடலெண்ணெயில் போட்டு இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா, சிவக்கிற அளவுக்கு ரொம்ப கறிக்கிறக்கூடாது, சிவப்பாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த காலிஃப்ளவர் பக்கோடா எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். உண்மையிலேயே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுகளை உங்களுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் பக்கோடா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே சாப்பிடும் போல தோணும். இதே மாதிரி செய்து பார்த்து நம்ம வீடியோ பதிவுகளை கமெண்ட்டில் தெரிவிங்க. மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.